இந்த வீடியோ எதுக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன ஒரு வெப்பம், ஹீட்டு, வேற லெவல் ஹீட்டு. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் பாருங்க, என்ன முகத்தை உடம்பெல்லாம் பாருங்க, ஒரு வேர்வை இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் அதுக்காக இந்த வீடியோ 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாருங்க எப்படி வேர்த்து கொட்ட போகுதுன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஹீட்டுன்னா வேற லெவல். நான் பைக்கில் போகும்போதெல்லாம் காலில் அந்த ரோடு சூடாகி காலில் அந்த அனல் வந்து அடிக்குது. அவ்வளவு ஒரு ஹீட்டு. இன்னும் வாழ்நாளில் இப்படி நான் ஒரு ஹீட்டை பார்த்தா கிடையாது. அப்படி ஒரு ஹீட்டு. இப்போ பாருங்க என்னோட உடம்ப பாருங்க, நான் அப்படி நிற்கிறேன், எதுவுமே செய்யலை, சும்மா தான் இருக்கிறேன். எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு மட்டும் பாருங்க. இது நான் இதில் டைம் லாஸ்க்கோ ஃபார்வர்டு அப்படி ஸ்பீடு பண்ண வீடியோ ஸ்பீட் பண்ண ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் பாருங்க எப்படி கொட்டணும். ஆனால் சிலவங்க தண்ணியை ஊற்றணும்னு சொல்லுவாங்க, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஹீட்டு, புழுக்கம், அனல், சூடுன்னா சத்தியமாக தாங்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூடு. என் உடம்பெல்லாம் பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஹீட்டு தாங்கிற பாடி தான். ஆனால் இப்போ சத்தியமாக தாங்கல, அவ்வளவு ஒரு ஹீட்டு. கிணறுல தண்ணி வெட்டினா எந்த மாதிரி தண்ணி ஊறும், கிணறு வெட்டும் போது அது மாதிரி இப்போ ஊறும் பாருங்க தண்ணி. இதான் நம்ம பாடி கண்டிஷன். இப்போ கொஞ்சமாக சொட்டாய தொடங்கி தெரியுதா? இங்கே வயத்துலலாம் சொட்டாகுது. அப்படி இப்போ முகத்தில் வருதா? முகத்தில் இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்துச்சு, வர தொடங்கிட்டா. இப்போ பாருங்க, இனிமேதானே பார்க்க போற இந்த காளியோட ஆட்டத்தை. இங்கே வர வடிய தொடங்குது, கழுத்துலேருந்து வருது. இப்போ நிற்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஹீட் உள்ள இருக்கு. நான் ரூமுக்குள்ள தான் நிற்கிறேன். அவ்வளோ ஒரு ஹீட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. இப்போ கரெக்டாக 2 மினிட்டு 10 செகண்ட் ஆச்சு. இப்போ இவ்வளோ மட்டும் வேர்த்துருக்கு. இப்போ வேர்வையில் கொஞ்சம் நேரத்தில் குளிக்க போகிறேன். இப்போ தெரியுதா, கொஞ்சம் கூட அதிகமாகிடுச்சு வேர்வை. நேரமாக என் கையிலேருந்து வேர்வை வடிஞ்சு கீழே போகுது. இங்கே பாருங்க, கீழே என் விரல் வலி இப்படி போகுது, தெரியுதா? விரல் வலி சொட்ட ஆரம்பிச்சாச்சு. மலைத்துளி மண்ணில் சங்கம் மாதிரி இந்த விரலையும் வருது, தெரியுதா? இந்த விரல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஓடி வடிஞ்சு கையில் சொட்ட ஆரம்பிச்சாச்சு கீழே. உண்மையை சொல்லணும்னா கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப என்ன சொல்லலாம், மோசத்திலே மோசம். அவ்வளோ இதாக இருக்கு ஹீட்டு. உண்மை தாங்க முடியாத ஹீட்டு. எப்பா என்ன ஒரு ஹீட் இது. இப்போ 3 மினிட் தான் ஆயிருக்கு. 3 மினிட்ல பாருங்க நம்ம உடம்புல எவ்வளோ தண்ணி வந்துருக்கணும். வேர்வை கீழே சொட்டா வடிய ஆரம்பிச்சிச்சு, மலை துளி மாரி. இப்போ பாருங்க எவ்வளோ போயிடுங்க. நான் வீடியோ தொடங்க என் உடம்புல ஒரு துளி கூட இல்லாமல் இருந்துச்சு. முகத்தில் பார்த்தீங்களா, முகம் எல்லாம் சொட்ட தொடங்கியாச்சு. சரிடா பாரு, இங்கே வடிதா, குற்றாலம் அருவியில மேலே கொட்டுதா. எப்பா இன்னும் அனல் பறக்குது. அது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலே இருக்கும் சூரியன். அப்போ மத்தியானம் எப்படி இருக்கும்? இந்த டைம் எப்படி இருக்குன்னா மத்தியானம் எந்த மாதிரி இருக்கும் வெயில் நினைச்சு பாருங்க. சத்தியமா தாங்க முடியலங்க, அந்த மாதிரி ஒரு ஹீட்டு. கூலி வேலை பார்க்குறவங்கலாம் எப்பா அங்கே கஷ்டம், நிலைமையில ரொம்ப கஷ்டம். இப்போ நீ இந்த வெயிலில் வேலை பார்க்குறவங்க நைட்டு வேலைக்கு அரசாங்கம் பரிந்துரைக்கணும். பகலை வேலை செய்ய வேணாம், நைட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லி பரிந்துரைக்கணும். அப்போ தான் அந்த வெயிலோட தாக்கம் என்னன்னா நிறைய பெரிய உடல் நோய்கள் எல்லாம் வந்துடும். இந்த வெப்பத்தினால வருவது மஞ்சள் காமாரி, இப்படி நிறைய ஒரு சில நோய்கள் அதெல்லாம் வந்துடும். எனக்கு கீழே கொட்டிகிட்டே இருக்கு வேர்வை. கையிலோடி இங்கே பாருங்க, இது தெரியுதா? இங்கே வெட்டிஞ்சு இதெல்லாம் வருதா? இந்த கையில் பாருங்க. யாபா என்ன ஒரு வேர்வை. கொஞ்ச நேரத்தில் கீழே வேர்வை வந்து கீழே போய் வடிஞ்சு ரூமில் ஃபுல்லாகவே கழுத்தளவு வேர்வை வந்துடும் நினைக்கிறேன். தண்ணி மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆயிடும். அவ்வளோ வேர்வை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மினிட்டு
கரெக்டாக 5 மினிட் ஆச்சு. 5 மினிட்ல இந்த நிலைமையில வந்துருக்கு. சிக்ஸ் பேக் பார்த்தீங்களா? எப்பா இவன் கையெல்லாம் கொட்டுது, அப்படி விரல் வழி இந்த சின்ன வழியா அப்படியே கொட்ட தொடங்கியாச்சு. தெரியுதா? இங்க பாருங்க எப்ப ஒரு கொட்டுது, வேர்வை தான். இப்படி வந்து இங்க கொட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கையிலையும் அப்படிதான். ரெண்டு இதையும் கொட்டிட்டே இருக்கு. சரி, 10 மினிட் தான் அதிகபட்சமா. இப்போ 5-6 மினிட் ஆக போகுது. 10 மினிட்லேயே தெரிஞ்சுப்போம் கன்னியாகுமரியோட சூடு, ஹீட் எங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போயே நம்ம உடம்பு ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆயாச்சு. இப்போ பாருங்க பக்கத்தில் எல்லாம் ஸ்வெட்டிங் தான். முகம் எல்லாம் தெரியுதா? அங்கங்கே வேர்த்து கொட்ட இறங்குது. ஃபேஸ்ல எல்லாம் வேர்வையோட இதுதான். அது வேற. இப்பதான் குளிச்சேன். இதுல பெரிய விஷயம், இப்பதான் குளிச்சேன். குளிச்சு ஒரு பச்சை தண்ணியில குளிச்சேன். எவ்வளவு நேரம்? ஒரு கால் மணி நேரத்துக்கு மேல, அரை மணி நேரத்துக்கு உள்ளதான் இருக்கும். அந்த நேரத்துல குளிச்சு எந்த ஒரு பிரோஜனமா இருக்கா பாருங்க எப்படி இருக்கு, என்ன மாதிரி வேர்த்து விட்டுது. இப்போ குளிக்கலன்னா எப்படி இருக்கும்? இங்க பின்னாடிலாம் வலி இருக்கு, அருவருப்பா இருக்கு. உடம்புல வேர்வை வெடியது. ஏதோ நம்ம உடம்புல ஏதோ பூச்சி ஏறின மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அங்கங்கேயா வடிஞ்சிட்டு இருக்கு. நான் நிக்கிற இடம் கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியாக தொடங்கியாச்சு. இதே இது நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணேன்னா என்ன மாதிரி வரும்? நான் சும்மா நிக்கிறேன், எந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மா வீடியோ ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். இதே இது நான் வந்து என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ ஒர்க் அவுட் பண்ணாலும் எவ்வளோ வேர்வை வரும் அப்போ நினச்சி பாருங்க. ஒன்றும் செய்யாமல் இருந்ததுக்கே எவ்வளோ வருதுன்னா, அப்போ கன்னியாகுமரியோட காலநிலையை தெரிஞ்சுக்கோங்க. கன்னியாகுமரி முன்னாடி மோசங்க, அவ்வளோ மோசம் ஆயிடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு மக்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த வாழ்நாளில் பார்த்துட மாட்டாங்கன்னு சொல்கிறேன். 100% அடிச்சு சொல்கிறேன். அவ்வளோ ஒரு ஹீட்டு. ஓகி புயல் வந்து இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் பெருசாக பார்த்த ஒரு புயல் ஓகி புயல். அதே மாதிரி இப்போ இது ஒரு வெப்பம், அதிகப்படியான ஒரு வெப்பம். கையிலெல்லாம் ஃபுல்லாக கொட்டிகிட்டே தான் இருக்கு, ஆறு மாதிரி. இங்கே தெரியுதா? எல்லாம் வேர்வை தான். இப்படி வச்சா இங்கேருந்து கொட்டும். இங்கே கொட்டுதா? தெரியுதா? பனை மரத்தில் பதநீர் ஊறுற மாதிரி ஊறிட்டு இருக்கு உடம்புல இருந்து. அதே மாதிரி இந்த கையிலையும் அப்படிதான். தெரியுதா? கொட்டுதா? கீழே கொட்டிட்டே இருக்கு. கீழே நிக்கிற இடம் காலில் நனைஞ்சாச்சு, வழுக்குது. டைல்ஸ் தர வேற வழுக்குது. அந்த மாதிரி ஹீட்டு. இன்னும் சொல்லணும்னா கன்னியாகுமரி மாவட்டம் வேற லெவல், தாங்க முடியாத ஹீட்டு. நான் ஒர்க் அவுட் பண்ணேன், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணேன். அதான் பாடி கொஞ்சம் ஷேப்பாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து இருக்கிறேன். ஹீட்டு இப்போ 9 மினிட் ஆயிடுச்சு. நீ கரெக்டாக 1 மினிட் தான் வீடியோ ஆஃப் ஆகும். கரெக்டாக 10 மினிட் இந்த வீடியோ போடுறேன். தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா துளியாக விழுந்து நடக்க சரக்கு வழுக்கும், அந்த மாதிரி இருக்கு. பாடி கண்டிஷன் எப்படின்னு சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஹீட் இதுதான், வேற லெவல் ஹீட். எப்பா கையெல்லாம் பாத்துங்க. இங்க மறுபடியும் இங்கோட இதுல தான் வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி மழை பெய்து தண்ணி குடையில இருந்து ஒழுகும் தெரியுமா? அது மாதிரி ஒழுகுது. அங்கேருந்து ஒழுகும், இங்கேருந்து ஒழுகும் பாருங்க. இதுல இருந்து ஒழுகும், இங்கேருந்து ஒழுகும். சத்தியமா சொல்றேன், வேற லெவலு. இங்க 2 இடத்துலயும் ஒழுகும்.
ஓகே நம்மள தெரிஞ்சிருக்கீங்களா, கன்னியாகுமரி மாவட்டத்தோட சூடு முடிஞ்சிருச்சு. 10 மினிட் ஆயிடுச்சு. பாருங்க என்ன மாதிரி ஆயிருக்குன்னு, பாடியை பாருங்க என்ன மாதிரி வேர்த்து சொட்டாயிருக்குன்னு, மொத்தம் போயிருக்கு. இருந்த வேர்வெல்லாம் தங்கி இருந்தானா எப்படி இருக்கும்?